ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் வித்தாகட்டும். அநேக ஆண்டுகளையும் பின்பதாக பாஸ்டரிடம் கேளுங்கள் என்றதான நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வழமை போல பாஸ்டரிடம் கேளுங்கள் என்ற அநேக கேள்விகளுக்கு பதில் வழங்கி கொண்டிருக்கிறதான என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனும், நீங்கள் அறிந்ததான உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனும் போதகருமான சுரேஷ் அவர்களோடு இன்றும் ஒரு நேர்காணல் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் அருட்சன். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு பாஸ்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் பாஸ்டரிடம் கேளுங்கள் செய்வதற்கு எங்களுக்கு நேரம் அமைவதில்லை. ஆனால் இந்த தடவை முயற்சி செய்து வந்திருக்கிறோம். ஆமென். ஆகவே இன்றைக்கு பாஸ்டர் அநேக கேள்விகளோடு நான் வந்திருந்தாலும் அவ்வளவு கேள்விகளுக்கும் நான் கேள்வி கேட்ட அவங்களிடம் பதில் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் முக்கியமான ஒரு சில காரியங்களை நான் பாஸ்டரிடம் கேட்கலாம்னு விரும்புகின்றேன். அதில் முக்கியமாக பாஸ்டர், இன்றைக்கு ஆராதனை என்ற ஒரு கேட்டகரிக்குள் நாங்கள் பேசுவோம். ஆராதனை, அந்த ஆராதனை சபையில் இன்றைக்கு பல விதங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் கூட வேதாகம கல்லூரியில் கற்றுக்கொண்ட பின்பதாகத்தான் எங்களுடைய சபையினுடைய ஆராதனை முறையை கூட நாங்கள் மாற்றிக்கொண்டோம். அதில் நீங்கள் 34வது சங்கீதத்திலிருந்து கர்த்தரை நான் காலத்தில் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், நம்ம எல்லாம் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்லி அழகாக நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். இன்றைக்கு அந்த அடிப்படையில் முதலாவது ஆராதனை ஆலயத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் தேவ சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று பாச நீங்கள் விரும்புகிறீர்கள்? இது ஒரு பெரிய ஒரு விசாலமான கேள்வி. ஆகவே இதற்கு பாஸ்டரிடம் கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியிலே ஒரு சில நிமிடங்களில் பதில் சொல்ல முடியாது என்றால் என்ற அளவு நான் உங்களுக்கு பதில் கொடுக்க விரும்புகிறேன். இயேசுவானவர் அந்த சமாரிய ஸ்திரியோடு பேசும்போது அவர் சொல்லுகிறார், பிதா தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ அந்த தொழுதல் என்று சொல்லும்போது அதற்குள்ளே ஸ்தோத்திரம், துதி, நமஸ்காரம் உள்ளடங்கிய ஆராதனை வருகிறது. இப்படித்தான் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். இப்போது ஆவியோடு தொழுது கொள்ளுதல் என்பது அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு விடயம். அதை குறித்து நாம் இப்போது இந்த நிகழ்ச்சியில் பேச வேண்டாம். உண்மையோடு தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன? உண்மையோடு தொழுது கொள்ளுதல் என்பது நான் உண்மையுள்ள ஒரு நபராய் இருந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அதாவது நன்றி ஆண்டவரே என்று சொல்லும்போது என் உள்ளத்திலே உண்மையான நன்றி அறிதல் இருக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்கும் பொழுது உண்மையாக அவருடைய விசாலத்தை, அவருடைய மாட்சிமையை, அவருடைய மகத்துவத்தை உணர்ந்து அவரை புகழ்ந்து நான் ஒரு துதியாளனாக ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதுபோல் ஆராதிக்கும் போது உண்மையில் அவர் தேவன், நான் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த உண்மையோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக நான் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு 47 வருடங்கள் ஆகின்றன. முழு நேர ஊழியனாகி 40 வருடங்கள் ஆகின்றன. நான் பார்த்து வருகின்றது என்னவென்றால், அநேக இடங்களிலே இந்த உண்மையோடு தொழுது கொள்ளுதல் அருகிக்கொண்டே வருகிறது, குறைந்து கொண்டே வருகிறது. அந்த உண்மைக்கு எதிரானது பொய் அல்லவா? அப்போ பொய்யாய் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு முறைமை இன்றைக்கு அநேக சபைகளுக்குள்ளே வருகிறது. தயவு செய்து யாருமே நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம், எல்லாரும் அந்த மாதிரி விழவில்லை. ஆனால் நான் தமிழிலே பேசுகிறபடினால் தமிழ் சபைகளை பற்றி நான் சொல்லுகிறேன். அநேக இடங்களிலே அந்த உண்மை இல்லாமல் ஒரு பகட்டு, ஒரு போலி, ஒரு பொய்யான ஒரு தொழுகை நடைபெறுகிறது. அதாவது இந்த நன்றி உணர்வு இல்லாமல் நன்றி என்று சொல்வது போல, ஒரு ரசிக பாவம் இல்லாமல் ஒரு விஷயத்தை புகழ்வது போல. இப்போ நான் உங்களிடத்தில் சொல்வேன், இந்த ஷர்ட் நன்றாக இருக்கிறதா? பக்கத்தில் ஜீவா இருக்கிறார், கேமராவுக்கு தெரியவில்லை. அவர்கள் எனக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தார்கள், ரோம் ஜீவா. இப்போ நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள், இந்த ஷர்ட் நன்றாக இருக்கிறதா என்று. அந்த உண்மையாய் ரசிக்காமல் நல்லா இருக்கு என்று சொல்லுவது போல இன்றைக்கு ஆண்டவரை போலியாய் துதிக்கின்ற துதி வந்திருக்கிறது.
அதுபோல் ஆராதனை வேளையிலும் கூட கண்களை மூடி ஆராதிக்கிறதிலும் உண்மைகள் குறைந்து போலிகளும் பொய்களும் பெருகி முன்னாலே போய் நின்று ஆராதிக்கிறவர்கள் தங்களுடைய உடையை காட்ட, இசை வாசிக்கிறவர்கள் தங்களுடைய தாளந்தை காட்ட, பாடுகிறவர்கள் தங்களுடைய குரலை காட்ட, தாங்கள் பாராட்டு பெற, தாங்கள் நன்றியை பெற, இப்படி செய்வது அதிகரித்து கொண்டு வருகிறது. ஆகவே பாஸ்டர் அருட்சன், நான் என்ன சொல்லுவேன் என்றால், இந்த ஆவியோடு தொழுது கொள்ளுதல் அது வேறொரு விஷயம். ஆனால் உண்மை இன்றைக்கு இல்லாத பட்சத்தில் சபைக்குள்ளே போலியும் பொய்யும் நுழையும். பொய்க்கு பிதா பிசாசு. ஆகவே நாம் துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது, ஆண்டவரை நமஸ்கரிக்கும் போது, உண்மை இல்லாமல் இவற்றை செய்யும் போது பொய்க்கு பிதாவாகிய பிசாசுக்கு நாம் கதவுகளை திறந்து அவனை உள்ளே விடுகிறோம். அப்போ அது தேவனுக்கு மகிமை தராமல் ஒரு நிகழ்ச்சியாக அமைகிறது. அதுதான் நான் இன்றைக்கு காணுகிற ஒரு துரதிருஷ்டமான ஒரு விடயமாய் இருக்கிறது. ஆமாம் பாஸ்டர், நீங்கள் நாங்கள் உண்மையோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு பகுதிக்குள்ளே நாங்கள் வந்து பேசுகிறபடினால் இன்றைக்கு அநேக இடங்களில் அந்த உண்மையாக ஆராதிக்கிறோம் என்ற உணர்வுகளோடு இசைக்கருவிகளுடைய இறைச்சல்கள், இசைக்கருவிகளை மிகப்படுத்தி வாசித்து ஒரு பரவசம் அடைகின்ற, அப்படி பரவசமாக அந்த இசைகளை இசைத்து செய்தால்தான் ஆவியானவர் இறங்கி அபிஷேகம் வந்திருக்கிற என்ற ஒரு நிலைமையில் இன்றைக்கு சபைகள் ஓடிக்கொண்டிருக்கிற பாஸ்டர், அது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நானும் ஒரு இசை வாசிக்கிறவன், பாடுகிறவன் என்ற விதத்திலே எனக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே இதை குறித்து ஒரு கோபமும் எரிச்சலும் எனக்கு இருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நான் தேவனுடைய ஊழியத்துக்கு வர முன்பு பணத்துக்காகவும் புகழுக்காகவும் கைத்தட்டலுக்காகவும் இசை வாசித்து பாடினேன். அவற்றை வேண்டாம் என்று உதறிவிட்டு ஊழியத்துக்குள் வந்த நான் இங்கும் கைத்தட்டலையும் பாராட்டலையும் நன்றிகளையும் வெகுமதிகளையும் நான் என் இசையின் மூலம் எதிர்பார்க்கிறேன் என்றால் நான் அதை விட்டு வந்திருக்கவே கூடாது. நான் ஏன் அதை விட்டு வந்தேன்? நான் அங்கேயே இருந்திருக்கலாம். அதுபோல இந்த இசை என்பது மிகவும் முக்கியம். வேதத்திலே பார்க்கிறோம், டஹலீம், அதாவது சங்கீதம் என்று சொல்லும் போதே இசையோடு தான் அவையெல்லாம் இருந்தன. அந்த காலத்தில் இருந்து விசேஷமாக தாவீது ராஜா இசைக்கருவிகளை ஆராதனைக்குள்ளே அனுமதித்தார், அறிமுகப்படுத்தினார். அதற்கு முன்னே, தாவீதுக்கு முன்னே எக்காலம், அதுவும் ஒரு இசைக்கருவி அல்லவா, அது தேவனுடைய ஆராதனையிலே பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இந்த நவீன காலத்தில் 21ஆம் நூற்றாண்டிலே நவீன ரக இசைக்கருவிகள் வந்திருக்கின்றன. அநேகருக்கு இசையை படித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது. 1979 நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே அநேக சபைகளிலே கிட்டாரே இல்லை, கிட்டாரே தெரியாது. முழு இலங்கையிலும், நான் சொல்கிறேன் முழு இலங்கையிலும், கொழும்பிலே ஹார்மோனிக்ஸ் என்கின்ற ஒரே ஒரு இசைக்கருவி கடையிலே தான் கிட்டார் விற்றார்கள். அப்படி ஒரு காலம். ஆனால் இன்று எங்கே வேண்டுமானாலும் போய் வாத்திய கருவிகளை வாங்கலாம். யூடியூபுக்கு போய் அதிலே போட்டுக்கொண்டு வாத்திய கருவிகளை பழகலாம். ஆகவே வாத்திய கருவிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி, நவீன இசை கருவிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அவற்றை கற்றுக்கொள்ளுகின்ற அந்த விதங்களை ஆண்டவர் இப்பொழுது இலகுவாக்கி கொடுத்திருக்கிறார், அவற்றுக்காக நன்றி. ஆனால் இவற்றை எல்லாம் பயன்படுத்தினாலும் இவை நமது ஆராதனைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமே ஒழிய, இவை ஆராதனையை அமுக்கி அடக்கி இவை மேலாக வரக்கூடாது. அப்போ நீங்கள் சொல்வது போல இன்றைக்கு சில சபைகளிலே ஆராதனை இசை இல்லாவிட்டால் ஆராதனையே இல்லை என்ற நிலைமைக்கு வந்துவிட்டது. இசைக்கருவிகள் இல்லாவிட்டால் ஆராதனையே இல்லை. அதனால் சில சபைகளிலே ஒரு கீபோர்டிஸ்ட் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம், அவருக்கு ஒரு பெரிய ஒரு திமிர் சில இடங்களிலே, நான் சொல்லுகிறேன். அதாவது நான் இல்லாவிட்டால் இந்த சர்ச்சிலே ஆராதனையே இல்லை. ஒரு கிட்டாரிஸ்ட், ஒரு ட்ரம் பேட். இப்போ ட்ரம் பேடை கூட இப்போ நானும் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவன், நீங்களும் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவன், நாங்கள் அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிறவர்கள், திரித்துவ தேவனை நம்புகிறவர்கள், இப்படிப்பட்ட நாங்கள் சத்தம் போட்டு வாய்களை திறந்து ஆண்டவரை 150ஆம் சங்கீதம் சொல்வது போல ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் ஆண்டவரை துதிக்கிற ஜனங்கள். ஆனால் அந்த ஓசையோ பேரோசையோ ஆராதனை ஓசையை அமுக்கி விடக்கூடாது.
அப்போ அந்த தாளம் இல்லாவிட்டால், அந்த அந்த வேகமான ரிதம் இல்லாவிட்டால் ஆராதிக்க முடியாது என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு சில சபைகளிலே துரதிருஷ்டவசமாக வந்திருக்கிறது. வந்துவிட்டது. அப்போ அதே சங்கீதம் 46வது சங்கீதம் 40வது வசனம் என்ன 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் அமைதலாயிருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த அமைதலாயும் ஆராதிக்க வேண்டும், ஆமென். சத்தத்தோடும் ஆராதிக்க வேண்டும், இசைக்கருவிகள் இல்லாமலும் ஆராதிக்க வேண்டும், இசைக்கருவிகளோடும் ஆராதிக்க வேண்டும் என்கின்ற அந்த உண்மையான ஆராதனைக்கு இன்றைக்கு இடம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆகவே இந்த தாள வாத்தியங்களை பயன்படுத்துகிறவர்கள், நாத வாத்தியங்களில் கூட சத்தமாய் பயன்படுத்துகிறவர்கள் மிகவும் கவனமாக, ஆராதனைக்கு ஒத்தாசையாகத்தான் அந்த இசைகள் வர வேண்டுமே ஒழிய அந்த இசையை பிரமுகப்படுத்தி பிரதானப்படுத்தி அதற்கு தேவைக்கும் அதிகமான இடத்தை வழங்கக்கூடாது என்பது ஒரு இசை கலைஞனான என்னுடைய கருத்து. நிச்சயமாக இது நீங்கள் சொல்லுகிற பொழுது கிறிஸ்தவ சமூகம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன் பாஸ்டர். அத்தோடு பாஸ்டர், இப்போ நாங்கள் இசையை குறித்து பேசினோம். ஆராதனைக்கு நிச்சயமாக இசைகள் தேவை, அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள். அதே போல் இன்றைய சமகாலத்தில் பாஸ்டர், பாடல்கள் எழுதுகிற பாடல் ஆசிரியர்கள் பெருகிவிட்ட ஒரு கிறிஸ்தவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் இன்றைக்கு அநேக பாடல்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, அநேக பாடல் ஆசிரியர்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஆனாலும் அநேக துரதிர்ஷ்டவசமாக துரிதமாக எழும்பி ஆண்டவருக்காக பயங்கரமாய் ஓடினவர்கள் ஓட்டங்களை காணவில்லை, குறைந்து விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த ஏஐ என்ற ஒரு சிஸ்டம் வந்தபடினால் பாஸ்டர், இன்றைக்கு பல விதங்களில் பாடல்கள் எழுதப்பட்டு பாடப்பட்டு இசைக்கப்பட்டு அந்த ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட பாடல்கள் தேவனுடைய சபைக்குள்ளே கொண்டு வந்து பாடப்படுகின்றதும் அது கேட்கப்படுகிறதும் பரப்பப்படுகிறதுமான காரியங்கள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டே போகிறது. ஆகவே அந்த உண்மையாக நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழுகிற கிறிஸ்தவ சபைகள் இந்த ஏஐ மூலமாக உருவாக்கப்படுகின்ற பாடல்கள் அது சபைக்குள்ளே வந்து ஆராதிக்கிற பொழுது அதனுடைய தாற்பயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் பாஸ்டர் சபைக்குள்ளே? நல்ல ஒரு கேள்வி. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதற்கு எதிரான, ஏஐக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் ஏஐ அநேக ஊழியக்காரர்களுக்கு பிரசங்கங்களை தயாரித்து கொடுக்கிறது. அன்பு என்ற தலைப்பில் எனக்கு ஒரு பிரசங்க வெளிக்கோப்பை தா என்றவுடன் ChatGPT-யோ அல்லது அதையொத்த ஏனைய ஏஐ தளங்களோ பிரசங்கத்தை தயார் செய்து கொடுக்கின்றன. ஆவியானவரே, நீர் கஷ்டப்பட வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு வார்த்தையை தாருமையா, இன்றைக்கு நான் என்ன பேச வேண்டும், சிலுவைக்கு பின்னாலே என்னை மறைத்து கொள்ளும், நீர் பேசும், என்னை ஒரு கருவியாய் பாவியும் என்ற காலம் போய், ஆவியானவரே உமக்கு நான் கரைச்சல் கொடுக்க விரும்பவில்லை, அழகான பிரசங்கம் ஒன்று நான் தயாரித்திருக்கிறேன், இதை வழங்குகிறேன். நிறைய பேர் வேதாகம கல்லூரிக்கு கூட இனி போக தேவையில்லை என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். ஏனென்றால் ஏஐ இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போது ஏஐக்கு எதிரானவன் அல்ல நான். ஆனால் ஏஐ என்றைக்கு ஆவியானவருடைய இடத்துக்கு வருகிறதோ அது கூடாது, அது விக்கிரகம். அதாவது தேவனுக்கும் எனக்கும் இடையிலே எது வந்தாலும், அது ChatGPT-யாக இருந்தாலும் ஏஐயாக இருந்தாலும் அது ஒரு விக்கிரகம் அல்லவா? ஆகவே ஏஐயாய்த்தான் இருக்க வேண்டும். இப்போ கடந்த வாரம் நான் வேறொரு நாட்டில் இருந்தாலவா இங்கே சுவிட்சர்லாண்டுக்கு வந்தேன். அந்த நாட்டிலே நான் போய் ஒரு 5 நாட்கள் ஒரு இடத்துல தங்கியிருந்த பொழுது அழகான சிங்கள ஆராதனை பாடல்கள் அப்போ அவர்கள் போட்டார்கள். அதில் ஒன்று என்னுடைய பாடல், நான் எழுதிய ஒரு சிங்கள பாடல். அது டிலான் லேம்ப் என்று எங்களிடத்தில் படித்த ஒரு மாணவர், அவர் ஊழியக்காரராக இருக்கிறார். அவருடைய அந்த சிடியிலே தமிழிலே இருந்த அந்த பாடலுக்கு சிங்களத்தை நான் தான் எழுதி கொடுத்தேன். அந்த பாடல் ஒரு பெண் குரலிலே சிங்கள மொழியிலே அது வரவும் அவ்வளவு இனிமையாய் அந்த அந்த எந்த விதமான ஒரு ஸ்வர பிரச்சனையும் இல்லாமல், அந்த பிட்ச் பெர்ஃபெக்ஷன் என்று சொல்லுவோம் இசையிலே, துல்லியமாய் பாவத்தோடு உச்சரித்து, என்ற தெய்வமே எனக்கு ஆவி ஆத்துமா சரம் இடம் மாறிவிட்டது, யாரப்பா இவள், இலங்கையில் இப்படி ஒரு பாடகியா? அப்போ அவர்களுக்கு சொன்னேன், யார் பாடுகிறார்கள்? இது ஏஐ. ஏஐ பாடுகிறதா? மனுஷன் பாடினது இல்லையா இது? இல்லை. அப்புறம் பாடல்கள் நிறைய போட்டார்கள். அழகழகான அந்த ஆராதனை பாடல்களில் பலவற்றை
இந்த ஏஐ பாடும்போது அது கேட்பதற்கு ருசியாய் சுவையாய் இனிமையாய் இருக்கிறதே ஒழிய அதோடு இணைந்து பாடி ஆண்டவரை துதிக்க முடியாமல் இருக்கிறது. இப்போ பாருங்கள் பாஸ்டர் அருட்சன், தாவீது ராஜா ஆராதனைக்காக ஒவ்வொருவரை ஏற்படுத்துகிறார். ஆராதனை தலைவராக ஆசாபை ஏற்படுத்துகிறார். இப்போ பவுஞ்சு பவுஞ்சாக குழுக்களாக அந்த பாடல்கள் எல்லாம் பண்ணுகிறார்கள். அப்போ அவர்கள் பாடும்போது, அவர்கள் உண்மையில் ஆண்டவரை ஆராதித்து பாடும்போது அவர்களோடு இணைந்து எல்லாரும் பாடுகிறார்கள். அப்போது இசைக்கருவிகள் இல்லாத 70களில், நான் ரட்சிக்கப்பட்ட அந்த 79ஆம் ஆண்டுகளிலே கூட ஒரு என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் இந்த பாடல்களை பாடும்போது கூட இருந்த அந்த அபிஷேகம் இந்த ஏஐ பாடல்களிலே இருக்குமா? இருக்காது. ஏனென்றால் ஒரு எந்திரம் பாடுகிறது, கணனி பாடுகிறது, கம்ப்யூட்டர் பாடுகிறது, ஒரு மனுஷன் பாடவில்லை. அப்போ இந்த ஏஐ மூலமாய் வருகிற பாடல்களை நாம் கேட்கலாமே ஒழிய அதோடு சேர்ந்து நாம் ஆராதிப்பது ஒரு பொய்யான ஒரு விடயம். புரிகிறதா? ஆகவே இப்பொழுது இது ஆரம்பித்திருக்கிற ஆரம்ப காலம் என்றபடினால் நான் சொல்லுகிறேன், நான் ஒரு அறிவுரையாய் சொல்லுகிறேன், அப்படி ஏஐ மூலமாய் உருவாக்கப்படுகிற பாடல்கள், இசைகள் வழங்கப்படுகிற பாடல்களை கேளுங்கள், அதிலே தப்பே கிடையாது. புரிகிறதா நான் என்ன சொல்கிறேன்? கேளுங்கள். ஆனால் அவற்றோடு சேர்ந்து நீங்கள் ஆராதிக்க போக வேண்டாம். ஏனென்றால் அது ஒரு எந்திரம், ஒரு கணனி. ஆண்டவரோடு துதிக்கிறவர்களோடு தான் நாம் சேர்ந்து துதிக்க வேண்டும், ஆராதிக்கிறவர்களோடு சேர்ந்து தான் நாம் ஆராதிக்க வேண்டும். அப்போ ஆவியானவருடைய கிருபையினாலே பாடல்கள் எழுத வேண்டும். இப்போ ஏஐக்கு நீங்கள் ஒரு தலைப்பை கொடுத்து, இந்த தலைப்பில் எனக்கு ஒரு கவிதை தா என்றால் தரும். தேவ அன்பு அழகாக ஒரு மரபு கவிதையோ ஒரு புது கவிதையோ தரும். சரி, இப்பொழுது எழுதப்பட்ட இந்த கவிதைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ராகத்தை போட்டு தா என்றால் தரும். அப்புறம் இதற்கேற்ற விதத்தில் அழகான இசை அமைத்து கூட, எனக்கு புல்லாங்குழல் வேண்டும், எனக்கு மிருதங்கம் வேண்டும், எனக்கு வயலின் வேண்டும், எனக்கு லீட் கிட்டார் வேண்டும், அதெல்லாம் போட்டு கொடுக்கும். அப்புறம் இவை எல்லாவற்றையும் அமைத்து ஒரு நல்ல ஒரு பாடலாக்கித்தான் என்றால் தரும். ஒரு குரலை அதற்கு கொடுத்து, உதாரணமாக என்னுடைய குரலை கொடுத்து, இந்த குரலுக்கமே ஒரு பாடலை கொடு என்றால் நான் பாட மாட்டேன், அது பாடும். ஆனால் கேட்கிறவர்கள் நினைப்பார்கள் நான் பாடுகிறேன். முழுக்க இணையம் மூலமாய் கணனி எந்திரம் இப்ப பாடல்களிலே ஆவியின் அபிஷேகம் வருமா? நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்போது அதனால் ஏஐ இப்பொழுது கோலோச்ச தொடங்கி இருக்கும் இந்த காலத்திலே ஆராதனை செய்கிற கிறிஸ்தவர்கள் மிகவும் கவனமாயிருங்கள். இப்பொழுதே நீங்கள், அதாவது ஏஐ பாடல்களுக்கு அடிமையாவதற்கு முன்னரே நீங்கள் உங்களை ஜாக்கிரதையாக்கி கொள்ளுங்கள். ஒரு ரசனை அளவிலே மாத்திரம் நிறுத்தி கொள்ளுங்கள். அதையும் தாண்டி அதை ஆராதிக்க விட்டு அதோடு இணைந்து ஆராதிக்கலாம், அதை துதிக்க விட்டு அதோடு சேர்ந்து துதிக்கலாம், அதை பாட விட்டு அதோடு சேர்ந்து பாடலாம் என்று வர வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நல்லது பாஸ். நிச்சயமாக இன்றைய பாசடங்கள் இந்த நிகழ்வில் மிக முக்கியமான 3 கருத்துக்களை எங்கள் மத்தியில் முன்வைத்தீர்கள். ஒன்று, நாங்கள் உண்மையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி அவரை துதித்து அவரை நமஸ்கரிக்க வேண்டும் என்றதோடு மட்டுமல்லாமல், இசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உண்மைத்தன்மைக்கு புறம்பாக இசையை நாங்கள் உயர்த்தி பரவசம் அடைவதையும் குறைத்து, ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட பாடுகளோடு அதை ஆராதனைக்குள்ளே கொண்டு வந்து அதையும் பாட வைத்து நாங்கள் ஆராதிப்பதை தவிர்த்து கொள்ளும்படியான ஒரு பெரிய ஒரு அறிவுரை இன்றைய கிறிஸ்தவ உலகத்துக்கு, கிறிஸ்தவ சபைகளுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் பாஸ்டர். நிச்சயமாக இது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை பார்க்குற உங்களுக்கும் நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். நாங்கள் இதோடு நாங்கள் இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் என விரும்புகிறோம் பாஸ்டர். ஆகவே இன்னும் ஒரு பாஸ்டர் இந்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.